அந்த சிறுமி முட்சடைகள் நிறைந்த ஒரு பழமையான கிராமத்தில் ஒரு காலத்தில் துளசி என்ற சிறுமி இருந்தாள். அவள் வாழ்க்கை மற்ற குழந்தைகளின் வாழ்க்கையைப் போல சுவாரஸ்யமாக இல்லை. துளசி பிறந்த வீட்டில் ஒரு மர்மம் நிறைந்த பழைய ஜன்னல் இருந்தது. அந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பதை தவிர துளசிக்கு எந்தவிதமான சுதந்திரமும் கிடைக்கவில்லை. துளசியின் அம்மா மாலா ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாள். அவள் எப்போதும் கோபமாகவும் அசதி நிறைந்த மனநிலையிலும் இருந்தாள். தந்தை படிக்க தெரிந்த மனிதராக இருந்தாலும் அவன் துளசிக்கு எதிர்மறையான தாக்கங்களை சேர்த்தான். வீட்டின் மைய இடத்தில் இருந்த அந்த பழைய ஜன்னல் துளசியின் சிறு உலகம் முழுக்க ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் அந்த ஜன்னலில் அமர்ந்தவாறு துளசி வெளியே பார்த்தாள். சிறு பறவைகள், அந்த நிலத்தில் விளையாடும் குழந்தைகள், கொங்குவான வீடுகள், இவையுமே துளசிக்கு புதுமையான உலகத்தை காட்டின. அவள் மனதுக்கு நிறைய கேள்விகள் வந்தன. எனக்கெதுக்கு தடை? வெளியே என்ன நடக்கிறது? ஒரு நாள் மாலையில் ஜன்னல் வழியாக வெளியில் பார்ப்பதற்குள் துளசிக்கு ஒரு சிறுமி தெரிந்தாள். அவள் பெயர் சுஜா. சுஜா துளசியை நேரடியாக பார்த்தாள். துளசி ஒரு நாளும் யாரிடமும் பேசுவதற்கான வாய்ப்பை பெறாத சிறுமி. ஆகவே அந்த நேரம் அவளுக்கு புதிதாக தோன்றியது. துளசி சுஜாவிடம் பேச விரும்பினாள். ஆனால் எவ்வாறு பேசுவது என்று தெரியவில்லை. அடுத்த சில நாட்களும் சுஜா அந்த ஜன்னலின் எதிரில் வந்தாள். இருவருக்கும் கண்களால் பேசிக்கொள்ளும் வழக்கம் தொடங்கியது. சுஜா எப்போதும் ஒரு புத்தகத்துடன் வந்தாள். அந்த புத்தகம் மந்திரங்களாலும் பிரபஞ்ச கதைகளாலும் நிரம்பியிருந்தது. சுஜா துளசிக்கு சைகைகள் மூலம் அவளுக்கும் அந்த கதைகளை படிக்க விருப்பம் உள்ளதா என்று கேட்டாள். துளசி தலை ஆட்டியதை கண்டவுடன் சுஜா அதை துளசிக்கு தர முடிவு செய்தாள். அந்த புத்தகம் துளசிக்கு சென்று சேர்ந்ததோடு அவளது வாழ்க்கை மாறத் தொடங்கியது. பக்கங்கள் ஒருவருக்கொருவர் புரியாமலே எழுதப்பட்டிருந்தாலும் துளசி அவற்றில் ஒரு அர்த்தத்தை கண்டாள். துளசியின் தனிமையான வாழ்க்கையில் அந்த புத்தகம் ஒரு நண்பனாக அமைந்தது. துளசி ஜன்னலின் வழியாகவே சுஜாவுடன் மேலும் தொடர்பு கொண்டாள். இவர்கள் இருவரும் மெல்ல மெல்ல பல நாட்கள் பேசிக்கொண்டார்கள். ஒவ்வொரு முறை சுஜா தனது உலகம் பற்றியும் கிராமத்தின் விஷயங்களையும் சொல்ல துளசி அந்த வாய்ப்புகளை சுகமாக கேட்கும். ஒரு நாள் சுஜா துளசிக்கு வெளியே வர வலியுறுத்தினாள். துளசி பயந்தாள். அவள் அம்மா அதை பற்றி அறிந்தால் பெரிய பிரச்சினையாகிவிடும் என்று எண்ணினாள். ஆனால் சுஜாவின் உற்சாகம் துளசியை வெளியே வர தூண்டியது. அந்த மாலை மாலாவின் கவனம் இல்லாமல் துளசி ஜன்னலின் வழியாக வெளியே வந்து சுஜாவுடன் சுற்றி பார்த்தாள். முதல் முறையாக வெளியுலகின் சுகங்களை அனுபவித்தாள். அந்த நிமிடங்கள் துளசிக்கு சொர்க்கத்தை போல இருந்தது. இரண்டு சிறுமிகளும் கையால் கை பிடித்து கொண்டு பசுமையான புல்வெளியில் ஓடியது. துளசிக்கு அந்த இன்பமான தருணங்கள் மாறாக தோன்றின. வெளியே நின்றால் சில சுதந்திரங்களை அனுபவிக்கலாம் என்ற புதிய உணர்வு அவளுக்குள் உதித்தது. அந்த இரவு மாலா துளசியின் ஜன்னல் வழியாக வெளியே சென்றதை கண்டாள். திடீரென கோபம் அடங்கியமையால் மாலா துளசியை கடுமையாக அடித்தாள். அந்த வீடு முழுவதும் மாலாவின் குரலால் அதிர்ந்தது. சுஜா பக்கத்து வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டாள். அந்த நிகழ்வின் பின் துளசிக்கு மேலும் கட்டுப்பாடுகள் ஏற்பட்டன. ஆனால் சுஜாவின் துணிச்சல் நிறைந்த செய்கைகள் துளசியின் மனதில் அடங்கிக் கொண்டது. சுஜா துளசிக்கு எழுதி கொடுத்த கடிதங்கள் மூலம் தொடர்பு வைத்துக் கொண்டாள். அந்த கடிதங்கள் துளசிக்கு மேலும் மேலும் தன்னம்பிக்கை அளித்தன. ஒரு நாள் நானும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று துளசி வலியுறுத்தினாள். சில மாதங்களுக்கு பின் மாலா தனது உடல் நலனின் காரணமாக வெளியே சென்று விட்டாள். அது துளசிக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. சுஜாவின் உதவியுடன் துளசி ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியேறியது. துளசி தனது புதிய வாழ்க்கையை தன்னம்பிக்கையுடன் தொடங்கினாள். சுஜா அவளுக்கு அனைத்து உதவிகளையும் செய்தாள். துளசி வெளியுலகத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு பள்ளியில் சேர்ந்தாள். துளசியின் முன்னாள் வாழ்க்கை சோகமாக இருந்தாலும் புதிய வாழ்க்கை அவளுக்கு ஒளிமயமாக இருந்தது. துளசியின் முயற்சியும் சுஜாவின் துணையாலும் அந்த இரண்டு சிறுமிகளும் கிராமத்தில் உயர்ந்த மனிதர்களாக உயர்ந்தனர். இறுதியில் துளசி தனது கதையை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டாள். எப்போதும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் உதவியால் நாம் புதிய வாழ்க்கையை தொடங்க முடியும் என்று துளசி கூறினாள். அந்த ஜன்னல் இப்போது வெறுமையாக இருந்தது. ஆனால் அந்த ஜன்னலின் வழியாக ஒரு சிறுமி புதிய உலகத்தை அடைந்த கதை இன்று பலருக்கும் பயனாக அமைந்தது.